நண்பர்களே, இன்றைக்கு வந்திருக்கிற தமிழ்நாடு அரசு, நம்முடைய சேகர்பாபு அவர்கள் தான் என்னிடத்தில் சொன்னார், ஒரு 3 மாதத்துக்கு நான் பேசுவதாக இல்லை இந்த அரசு பற்றி என்றார். எனக்கு அவ்வளவு பொறுமை இல்லை. 3 மாதத்தில் நாடு முடிந்துவிடும் போல் இருக்கிறது. இன்னும் 60 நாட்கள் என்னால் தாங்க முடியாது. உண்மையை சொல்ல வேண்டும். பொருளாதார அடிப்படையில் இன்றைக்கு தொழில் அமைச்சர் கீர்த்தனா என்று ஒருவர் பொறுப்பேற்றிருக்கிறார். என்ன நடந்திருக்கிறது? 2 பெரும் முதலீடுகள் ஆந்திராவுக்கு போய் சேர்ந்திருக்கின்றன. குறித்துக் கொள்ளுங்கள். ஒன்று, போர் விமானங்களுக்கான அந்த தொழில் முதலீடு 15,200 கோடி. இன்னொன்று, மசாகான் கப்பல் கட்டும் தளம். மசாகான் நிறுவனம் என்பது மும்பையிலே இருக்கிறது. மசாகான் கப்பல் கட்டும் தளத்துக்கு வர வேண்டிய 29,200 கோடி ரூபாய், இவை இரண்டும் ஆந்திராவுக்கு போயிருக்கின்றன. எங்கள் தலைவர் கலைஞர் இருந்திருந்தால், எங்கள் தளபதி முதலமைச்சராக இருந்திருந்தால், ஒரு நாளும் இந்த முதலீடு தமிழ்நாட்டின் எல்லையை தாண்டி இருக்கார். யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை, உண்மையை சொல்ல வேண்டும். ஒன்றே ஒன்றை மட்டும் குறையாக, கோபமாக, ஆழ்ந்த வேதனையோடு இந்த அரங்கில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுவே என் உரையின் கடைசி பகுதி. அந்த செய்தியை எப்படி சொல்லுவது என்று எனக்கு தயக்கமாக இருக்கிறது. ஆனால் எல்லோருடைய சமூக வலைத்தளங்களிலும் அது வந்திருக்கிறது, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்போதும் அது சுற்றி கொண்டிருக்கிறது. எனவே எனக்கு சொல்லியாக வேண்டும் என்று தோன்றுகிறது. முதலமைச்சரின் கவனத்திற்கு என்றே நான் சொல்லுகிறேன். கலைஞரின் பிறந்த நாளில் செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லுகிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு படத்தை உருவாக்கி கலைஞரை இழிவுபடுத்துவதற்காக அதை பரப்பி இருக்கிறார்கள். இன்றைக்கு திமுக நண்பர்கள் சென்னை மாநகர ஆணையரிடத்திலே அந்த புகாரை கொண்டு போய் கொடுத்திருக்கிறார்கள். என்ன படம்? எனக்கு படத்தை பார்க்கிற போது எனக்குள் எழுந்த கோபத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் கருப்பு கோட்டோடு, காலில் பூட்டோடு நின்று கொண்டிருக்க நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவதற்கு எனக்கு கூச்சமாகவும் கோபமாகவும் இருக்கிறது. தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் விஜய் அவர்களின் காலை தொட்டு கும்பிடுவதை போல ஒரு படத்தை போடுகிறீர்களே, கொஞ்சமாவது நாகரிகம் இருக்கிறதா உங்களுக்கு? இதற்கு யார் தெரியுமா இதற்கு புகார் கொடுக்க வேண்டும்? திமுக தோழர்கள் இல்லை. மனசாட்சி இருக்குமானால் முதலமைச்சர் இதற்கான புகாரை கொடுத்திருக்க வேண்டும். நீங்கள் நாணயமானவராக இருந்தால், நாகரிகமானவராக இருந்தால், நான் நாகரிகமானவர் என்றுதான் நினைத்தேன். வேணாயம் வாயில நல்லா வந்துரும்னு சொல்ற வரைக்கும் பிறகுதான் தெரிந்தது இவருக்கும் நாகரிகத்துக்கும் தொடர்பில்லை என்று. ஒருவேளை எனக்கு வியப்பாக இருக்கிறது. அவர் சில நேரங்களில் ஒரு திரைப்படத்தில் வருகிற அம்பி மாதிரி இருக்கிறார், சில நேரத்தில் அந்நியன் மாதிரி இருக்கிறார். ஒருவேளை உண்மையில் அவர் அம்பிதானோ என்று தோன்றுகிறது. அந்நியனாக லாட்டரி சீட்டு விற்கிற யாரோ பின்னால் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த படத்தை போட்டிருக்கிறீர்களே, எங்கள் பிள்ளைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தெரியாதா? உங்கள் படங்களை எங்களுக்கு போட தெரியாதா? என்ன படம் போட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன், போடக்கூடாது சொல்லுகிறேன். அவரை இழிவுபடுத்துவதாக அல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்கள் படத்தை போட்டு உங்கள் காலை தொட்டு கும்பிடுகிற மாதிரி உங்கள் அப்பா படத்தையும் அம்மா படத்தையும் போட்டால் உங்களுக்கு வலிக்குமா? வலிக்காது. நான் வேறு எதையும் கேட்கவில்லை. நீங்கள் மதிக்கிற, நாங்களும் மதிக்கிற உங்கள் தாய் தந்தையர் உங்கள் கால்களை தொட்டு வணங்குவது போல படம் போட்டால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. பார்த்து கொண்டிருந்தால் உங்கள் நாகரிகமும் நாணயமும் கேலிக்கும் கேள்விக்கும் உள்ளார்.